ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்குள்ள வீடியோ சாமந்தி செடிக்கு என்ன உரம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆன்லைனில் வாங்கின சாமந்தி செடி. நான் முதல்ல சின்ன பாட்டில் தான் நட்டிருந்தேன். அதை இப்போ எடுத்து பெரிய பையில் நட்டிருக்கேன். இப்போ நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. நாம் இதுக்கு உரம் கொடுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன உரம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாமந்தி செடி இன்னும் அடர்த்தியாக வளரணுன்னா இந்த நுனியை கிள்ளி விட்டோன்னா இன்னும் சைட்லேருந்து பக்க கிளைகள் நிறைய வந்து செடி இன்னும் அடர்த்தி ஆகும். இல்லை பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு, அதனால் இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினச்சாலும் விட்டுடலாம். நான் இதை அப்படியே விட்டுருக்கேன்னா எனக்கு இந்த பேட்சில் என்ன கலர்லலாம் சாமந்தி பூக்குது அப்படிங்கிற பார்க்கணுங்கிறதுக்காக நான் கிள்ளெல்லாம் அப்படியே தான் விட்டுருக்கேன். உங்கள் சாமந்தி செடியில் நிறைய தளிர்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த துளிரை கிள்ளி எடுத்துருங்க. துளிரை கிள்ளி எடுத்திங்கன்னா இதை கூட நீங்கள் வேறு ஒரு பையில் நட்டு வளர்க்கலாம், அழகாக வளரும். இந்த புண்ணாக்கு கரைசல் செய்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் கடலை புண்ணாக்கு, கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு, அதில் பாதி அளவு கடுகு புண்ணாக்கு, இந்த 3 தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தொட்டியில் செடியை வச்சுருக்கிறதுனால அடிக்கடி உரம் கொடுக்கணும். தரையில் வச்சுருக்கிற செடிக்கு கொடுக்குறத விட கொஞ்சமாக கொடுத்தா போதும், ஆனால் அடிக்கடி கொடுக்கணும், கொஞ்சமாக கொடுக்கணும். நான் இதுக்காக 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, 2 கைப்பிடி கடலை புண்ணாக்கு, ரொம்ப கொஞ்சமாக கடுகு புண்ணாக்கு, இந்த 3 தான் சேர்த்து எடுத்திருக்கேன். இதில் நிறைய NPK சத்துக்கள் இருக்குது. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இந்த புண்ணாக்கு கரைசலை அப்படியே நம்ம கொடுத்தா மேலே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபங்கஸ் வந்துச்சுன்னா மேலே செடிகளுக்கு மேலே செடியோட வேர்பாகத்துலலாம் பூச்சிகளும் எறும்புகளும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இப்படியே கொடுக்கக்கூடாது. இதை ஃபில்டர் பண்ணி டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும். இப்படி திப்பியாக போட்டோன்னா மேலே வந்து ஃபங்கஸ் வரும், அது செடியை வந்து பாதிக்கும். அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு வர்ற சக்கையை நம்ம கம்போஸ்ட் பின்னில் போட்டுடலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ண முன்னாடி நம்ம லேஸ் அந்த திப்பியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கரைச்சி விட்டுறோம். இது வந்து மெஷ்ஷு, இந்த போருக்கு போடுவோம்ல, போருக்கு போடுறதுக்காக உள்ள மெஷ்ஷு கடையில் கேட்டால் கிடைக்கும். நம்ம ஃபில்டரில் வடிகட்டணும்னா இது நல்லா ஃபில்டர் ஆகாது, இதெல்லாம் சிக்கிக்கிடும். அதனால் இந்த மெஷ்ஷில்னா இதை வந்து நம்ம கம்போஸ்ட் பின்னில் போடலாம். இதில் உள்ள சக்கை இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கம்போஸ்ட் பின்னில் போட்டால் ஒரு 3 மாதத்துல கம்போஸ்ட் ஆயிடும். இதை நம்ம இப்போ செடியில் கொடுக்க போகிறோம். இது வந்து 3:1 ரேஷியோவில் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். 1 மகு லிக்விட் ஃபர்டிலைசர் எடுத்தோன்னா, புண்ணாக்கு கரைசல் 1 மகு எடுத்தோன்னா 3 மகு தண்ணியோட கலந்து செடிகளுக்கு வேர்பாகத்தில் ஊற்றி விடலாம். சாமந்தி செடி நல்லா வேர் பிடிச்சி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். புண்ணாக்கு கரைசலை நம்ம இலை வழியாகவும் கொடுக்கலாம். இலை, தண்டு, இலைகளுக்கு அடியில் எல்லா இடமும் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதுனால செடியோட வளர்ச்சி வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். வேப்ப புண்ணாக்கு கலந்துருக்கிறதுனால இது நல்ல ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். இந்த புண்ணாக்கு கரைசல் ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வேறு புண்ணாக்கு இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. இது மட்டும்தான் போடணுங்களா, தேங்காய் புண்ணாக்கு, வேறு புண்ணாக்கு வகைகள் இருந்தனாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வரைக்கும் ஹாப்பி ஈவினிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.